ஓய்வெடுத்த விக்னேஷ் முதலில் செய்வது காலையிலிருந்து மதியம் வரை விற்ற பொருட்கள் மூலம் கிடைத்த பணத்தை எண்ணி தனது பையில் வைத்துக் கொள்கிறார். ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா எப்படி இருந்தாலும் ஒரு 2000 ரூபாய்க்கு நம்ம முதல் போட்டோன்னா ஒரு 500 ரூபா லாபம் கிடைக்கும். அதில் யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா பஸ் சார்ஜரு இந்த ட்ரெயின் டிக்கெட்லாம் சேர்த்தனா ஒரு 200 ரூபா போகும். மீதி சாப்பாடு செலவு ஒரு 100 ரூபா போயிடுச்சுன்னா மீதி 200 ரூபா கையில் இருக்கும். அப்படியே சில டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து வியாபாரம் பிச்சு கைட்டோம் டக்குன்னு எல்லாமே காலி ஆச்சுன்னா கூட ஒரு 800 ஒரு 600 ரூபாய்க்கு தரனா கூட ஒரு நாளைக்கு 400 ரூபா 300 ரூபா இருக்குது. விக்னேஷ் சாதாரண மனிதர் என்றாலும் அவர் அசாதாரண மனிதர். பிறந்த போதே இயல்பான சிறுவனாக இருந்த அவரது இந்த நிலைமைக்கு காரணம் ஒரு விபத்து. 10 வயதில் சிட்டுக்குருவி போல் பறந்தும் ஓடிக்கொண்டும் இருந்த அவரை முடக்கி வைத்தது சரக்கு ரயிலின் சக்கரங்கள். இப்போது அவரை தாங்கிக் கொள்வது 3வது கால்கள்தான். எனக்கு வந்து இந்த மாதிரி கால் போலனா நான் அழகாக படித்து நல்லா பெஸ்ட்டாக வரணும்னு தான் எனக்கு ஒரு ஆசை. ஆனால் அப்போதைக்கு சூழ்நிலை பார்த்திங்கன்னா அந்த டைமில் எனக்கு வந்து ஒரு நாளைக்கு வீட்டுக்கே சாப்பாடுக்கு வழி இல்லாமல் கூட நிலமையில் இருந்தோம். அப்போ பார்த்திங்கன்னா நான் ரொம்ப கஷ்டத்தில் இருந்தனால தான் நான் அப்புறம் வந்து ட்ரெயினில் வந்து இந்த மாதிரி வெளியே வந்து வேலை செய்ய போய் தான் ஒரு ட்ராக்கை கிராஸ் பண்ணும்போது கூட்ஸ் அடியில் பூந்துட்டேன் தெரியாமல். ட்ரெயினுக்கு அடியில் பூந்து அண்ணாண்ட போகிறதுக்கோசரம் பிரிட்ஜி மேலே ஏறத்துக்கு சோம்பேறி பட்டுக்கினேன். ட்ரெயினுக்கு அடியில் பூந்து போனேன். அப்போ பூந்து போகும்போது ட்ரெயின் லைட்டாக மூவ் ஆயிடுச்சு. அதில் வந்து இந்த கால் வந்து மாட்டுறதுனால இந்த காலை எடுக்கிறதுக்கு நான் இந்த காலை கொடுக்கும்போது தான் இது மாட்டிக்கிச்சு. ரெண்டும் ஒன்றா மாட்டினால என்னால் 2 காலுமே எடுக்க முடியல. இது வந்து ஒட்ட வச்ச கால் ஆப்ரேஷன் பண்ணி, அதனால தான் எனக்கு இந்த கால் வந்து இப்படி ஆனது. இது வந்து ஒட்ட வச்ச கால். இது வந்து நசிங் போயிடுச்சுனால இதை ஒட்ட வைக்க முடியாதனால ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துட்டாங்க. நான் ஒரு ரூபாய் சில்லறை கொடுங்க தண்ணி குடிங்க. தொடர்ந்து வெயிலில் அலைந்து தெரிந்ததால் ஏற்பட்ட தாகத்தை தணிக்க தண்ணீர் இயந்திரத்தில் ₹1 கொடுத்துவிட்டு தொண்டையை நனைக்கிறார். நான் இன்னும் ₹1 கொடுங்க, தண்ணி பத்தல. அந்த தெம்பில் விக்னேஷ் மீண்டும் தன் வாழ்வுக்கான ஓட்டத்தை தொடர்கிறார். ஒரு பேருந்து, அடுத்த பேருந்து, இன்னொரு பேருந்து என நம்பிக்கையோடு அலைகிறார் விக்னேஷ். இதே பேக்கிங்கோடு ஆனேன்னா 300 ரூபா, நான் விற்கிறது 90 ரூபாய்க்கு எங்களுக்கு 100 ரூபா தரேன். அவ்வளோ 10 ரூபா கமிஷன். 10 பர்ஸ் விற்றா தான் 100 ரூபா. ஜென்ஸ் பர்ஸ் ஆம்பூர் லெதர் பர்ஸ். நான் ஜென்ஸ் பர்ஸ் இருக்கா லெதர் பர்ஸ். நான் ஜென்ஸ் பர்ஸ் இருக்கா லெதர் பர்ஸ் இருக்கா. நான் ஆம்பூர் லெதர் பர்ஸ். நல்லா இருக்குண்ணா. டபுள் தையல் டபுள் ஸ்டிச்சிங்ண்ணா. வாஸ்து தைச்சுண்ணா. வைக்க பணம் சார்ண்ணா. கவலையே படாத. பாக்கெட் மணி 5 லட்ச ரூபா வச்சுக்கோ. ஏன் டென்ஷன் ஆகிற? யூஸாக இருக்கா ஜென்ஸ் கண்டிப்பாக பார்க்குறேன். பார்த்துருவாங்க. சோடா பீம் விக்கி மவுஸ் அங்கே பர்ஸ் இருக்கும். மொபைலில் பர்ஸு 100 ரூபாம்மா. ஆம்பூர் லெதர் பர்ஸ், தோல் பர்ஸ், ஜென்ஸ் பர்ஸ். பாடியம்மா பர்ஸ் பார்க்குறியா? பேரண்ட் வாங்கி போய் கொடு. க்யூப்ஸாக இருக்கா? சரிம்மா. ஆம்பூர் லெதர் பர்ஸ். பர்ஸுக்கெலாம் எதுக்குமா வசதி? க்யூப்ஸாக இருக்கா? ஜென்ஸ் பர்ஸ். பர்ஸு 100 ரூபாம்மா. இது வாஸ்து பார்த்து தச்சுது. வைக்க பணம் சார் கம்பல்சரி. இல்லை 2 லட்சம், இல்லை 1 லட்சம் ஒரு நாளைக்கு பாக்கெட் மணி கொடுக்குறாங்க. ஆம்பூர் லெதர் பர்ஸாக இருக்கா? ஜென்ஸ் பர்ஸ். ஸ்டிக்கர்ஸ் ஸ்டிக்கர்ஸ்னா 10 ரூபா. எதுனாங்கன்னா ஒன்று தெரியா. அங்கிருந்த ஒரு ஹோட்டலில் மதிய உணவை முடித்துவிட்டு நண்பருக்காக ஒரு கடையை தேடி போகிறார்.
அவர் எந்த கடைக்கு போகிறார் என்ற கேள்வி நம்மை தொற்றிக்கொள்ள அவரை பின்தொடர்ந்தோம். விக்னேஷ் வந்து நின்றது ஒரு ஃபேன்சி கடை. அங்கு நுழைந்தவர் கலர் கலராக இருந்த குங்கும சிமிழ்களை கடையின் உரிமையாளர்களிடம் பேரம் பேசி வாங்கிக் கொண்டார். பத்து வருஷமாக வந்து எந்தெந்த பொருள் எந்தெந்த ரேட்டில் எங்கெங்கே வரன்னு ஃபுல் டீட்டெயிலும் தெரியும். அந்தந்த இடத்துல போய் அந்தந்த பொருள் வாங்கி நம்ம வியாபாரம் பண்ணோன்னா கம்பல்சரி ஒரு நாளைக்கு ஒவ்வொரு ஹேண்டிகேப்பாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் ஒரு நாளைக்கு 400 500 கிட்ட கம்பல்சரி சம்பாதிக்கலாம். கடையிலிருந்து வெளியே வந்த விக்னேஷ் பக்கத்தில் உள்ள கிராமத்தில் இருக்கும் மாற்றுத்திறனாளியான இன்னொரு நண்பருக்காகத்தான் இந்த பொருட்களை வாங்கியிருக்கிறார். அவற்றை கையில் எடுத்துக்கொண்டு வேலூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு கிளம்புகிறார்.